ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ், இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேங்க. நம்ம சேனலில் ஒரு சூப்பர் வீடியோ போட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் 171 படத்தோட டைட்டில் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குங்க. அந்த வீடியோ தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். என்ன பயங்கர ஹாப்பியாக உங்களை போல நானும் வந்து ரொம்ப ஹாப்பியாக காத்துட்ருக்கேன் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம தலைவரோட 171 படத்தோட டைட்டில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. டீசராக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து பயங்கரமாக வைரலாக வீடியோ வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் பரவிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் வந்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம தலைவர் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. மோஸ்ட் வாண்டட் காம்பினேஷன் சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் கமல் லோகேஷ்க்கு அப்புறம் இந்த காம்பினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லேயே தெரிஞ்சிடுச்சு. ஸோ பயங்கர அட்டகாசமாக தெரிக்க விட போகிறது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ இதை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் பேசுவோம். அந்த வீடியோவை இப்போ நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு வருவோமா? வாங்க பார்க்கலாம். சன் பிக்சர்ஸ் ஆக்சுவலாக இது வித்தியாசமாக பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேபி அந்த கோல்டு வந்து நல்லா என்ஹான்ஸாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து வித்தியாசமாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இது டீசருக்கு தான் அப்படி பண்ணியிருக்காரா, இல்லை வந்து புது படமும் அப்படி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல நமக்கு. சொல்லு. ஒருத்தன் ஃபோன் செக்யூரிட்டி பிரிட்ஜ் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். பொருள்லாம் பார்க்கலாம். தலைவர் என்ட்ரி வரப்போகுதுங்க. பைக் சவுண்டு கேட்குதா? அதாவது வந்து RX 100 நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த பைக்கு வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுதான் வந்து தலைவர் வராது. அம்மா கெத்தாக இருக்க போகுது. மேபி தலைவர் என்ட்ரிங்க. அம்மா கெத்துங்க. சும்மா தெரிவிக்க விடுறாங்க. போனார்கள். தப்பென்ன சரியென்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாது. சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. என்னடா நடக்குதுங்க? ஒருத்த கூட போன் எடுக்க மாட்டீங்க. உள்ள வந்து முடிச்சிங்களா இல்லையா? முடிச்சிடலாமா? சும்மா பயங்கரமா இருக்குங்க. ஷூட் கமிங் சூன். ஏ சூப்பருங்க, செம்மையா பார்த்தாச்சு. அட்டகாசமா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர்.
என்னங்க செம்ம கெத்தா இல்லை? எனக்கு இதில் பிடிச்சதே அந்த தலைவரோட ஸ்டைல் தாங்க. அது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு இல்லைங்க, இன்னும் பல வருஷமும் பேசிகிட்டு இருக்கலாம் அவரோட ஸ்டைல் பற்றி. ஒவ்வொரு படத்துலையும் எப்படிங்க அவரோட ப்ரெசன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷாக கொடுக்க முடியுதுன்னே தெரிலங்க. என்ன கேரக்டர் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் அதை ஸ்டைலிஷாகவே கொடுக்குறாருங்க. மனுஷன் செம்ம கெத்துங்க. இந்த 74 வயசில் இப்படி இருக்காருன்னா யோசிச்சு பாருங்கள், யாராலங்க இந்த மாதிரி முடியும்? உண்மையில் இதெல்லாம் டயலாக்லாம் பயங்கரமாக தெறிக்க விடும் போல இருக்குது. அது இதை டோட்டலாகவே தெரியுது. இந்த கேரக்டர் கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் கேரக்டர் தான், அது மட்டும் கன்ஃபார்ம்டாக தெரியுது. அதாவது அந்த டயலாக்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். சோறுண்டு சுகமுண்டு, அதாவது வந்து வந்தார்கள் போனார்கள், அதாவது பழைய காலத்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் நீ எதுவுமே கவலைப்பட்டுக்காத, உனக்கு என்ன பிடிச்சதோ செய், எப்போவுமே வந்து சந்தோஷமா இரு அப்படிங்கிறதான் இதில் வந்து சொல்ல வராரு. பட் வந்து இந்த கேரக்டர் இது மட்டும் தானா, இல்லை வேறு தான் நமக்கு இன்னும் சர்ப்ரைஸ் இருக்கா, வேற ஒரு கேரக்டர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிலங்க. பட் மேபி நான் வந்து இந்த படத்தோட ஏற்கனவே வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோரி இதுவாக இருக்குமோ அப்படின்னு நான் வந்து ஏற்கனவே போட்டிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்த டீசரும் இருக்குது. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து ஸோ ஒரு காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு ஸ்மக்லராக இருப்பார். அதாவது பெரிய ஸ்மக்லிங் கூட்டத்துக்கே வந்து பயங்கரமாக டஃப் கொடுப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு இவர் வந்து ஒரு டான் மாதிரி இருப்பார். எல்லாம் இவரை கண்டா பயந்து ஓடுவாங்க. ஸோ எங்கெல்லாம் ஸ்மக்லிங் அடிக்கிறாங்களோ, அதாவது தங்கத்தை அடிக்கிறாங்களோ, அது இவர் அடித்து இவர் பெரிய வந்து டானாக மாறிடுவார். ஸோ அது போல் ஒரு கேரக்டரு. எதை பற்றியுமே கவலைப்படாமல் சும்மா அப்படி கெத்தாக, அதாவது பழைய இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய படம் தான் ஞாபகம் வருது. அதுவும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த ஆடுபுலி ஆட்டம். ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் மறக்க முடியாதுங்க. தலைவரோட கெத்து, அந்த அவர் வில்லனாக பண்ணாலும் அவர் தாங்க பெஸ்ட்டு வில்லன், ஹீரோவாக பண்ணாலும் அவர் தான் பெஸ்ட்டு ஹீரோ. இந்த மாதிரிலாம் வந்து எத்தனை பேருக்குங்க வாய்ப்பு கிடைக்கும்? இன்றைக்கும் கேளுங்க, பல பேர் வந்து பெஸ்ட்டு வில்லன் யார் கேட்டால் திரும்பி தலைவர் தான் சொல்லுவாங்க. சரி, பெஸ்ட் ஹீரோன்னு கேட்டால் அதுவும் தலைவர் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரிங்க ஒரு மனுஷனால் எப்படிங்க வந்து ஒரு ஈக்குவலாக ரெண்டுத்துக்கும் வந்து அந்த ஒரு கெத்தை காட்ட முடியுதுன்னே தெரில. இது தெறிக்க விட்டுருக்காரு. சும்மா பயங்கரமாக தேட்டர்லாம் விசில் பார்க்குங்க அப்போ கட்டாயமாங்க. அவர் அப்படியே ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து கடைசியாக வந்து ஃபோன் எடுப்பேன். என்னடா யாருமே ஃபோன் எடுக்கலை, அவனை போட்டிங்களான்னு. போட்டுடலாங்க அப்படின்ட்டு அது ஒரு கெத்தாக பேசிட்டு வைப்பார் பாருங்க, அவர் ஸ்டைல்லே எப்போவுமே அந்த ஸ்மைலு. ஐயோ, எத்தனை வாட்டி வேணாலும் பார்த்துலே இருக்கலாங்க அவர் ஃபேஸில். அந்த இன்றைக்கும் அந்த எனர்ஜியும் அந்த ஸ்மைலும் காட்டுறாரு பாருங்க. இதெல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியலங்க. ஒரு மனுஷன் வந்து இந்த ஏஜ்லாம் இப்படி இருப்பாரா அப்படிங்கிறதுக்கு வந்து இவர் தாங்க பெஸ்ட்டு உதாரணம். இது வந்து நம்ம ஒரு உதாரணமாகவே இதை எடுத்துக்கலாம். இந்த வயசில் நம்ம வந்து நம்மளும் இப்படி இருக்கணும், அட்லீஸ்ட் இந்தளவுக்கு இருக்க முடியாட்டி கூட இதில் 50% வந்து நம்ம இருக்கணும்னு தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஆனால் அதுக்கு வந்து நம்ம வந்து அவரை போல் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக நம்ம வந்து இருக்கணும். ஸோ காலைல எழுந்திரிச்சு வாக்கிங் போகணும், அது போல் நல்ல விஷயங்கள் நிறையா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த எனர்ஜி தான் அவருக்கு வந்து இது கொடுத்துருக்கு. அதுபோல் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நம்ம ஃபேன்ஸுங்க, நம்மளை மாதிரி ஃபேன்ஸு வந்து அவருக்கு வந்து கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி இருக்குது. இன்னும் வந்து அவர் ரசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்துலேயே அவர் வந்து வேலை செய்கிறாருங்க. அதனால் அவருக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஏஜா, நம்ம இதில் தர்பார் படத்தில் சொன்ன மாதிரி தான், ஏஜ் ஜஸ்ட் நம்பர், அவ்வளோதான். ஸோ எத்தனை 74 இல்லை 84 94 போனாலும் அவரால் இதே கெத்தோடு இருக்க முடியுங்க. இதே மாதிரி படங்கள்லாம் ஹீரோவாகவே நடிக்க முடியும். அது மட்டும் கன்ஃபார்ம்டாக தெரியுது. ஏன்னா இந்த அளவுக்குலாம் வந்து யாராலுமே வந்து நினச்சே பார்க்க முடியலங்க. அவ்வளோ பேஷனுங்க அவருக்கு சினிமா மேலே. ஸோ அவர் பார்க்காத பணம் காசு இல்லை, பார்க்காத புகழ் இல்லை, இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த சினிமா மேலே வச்சுருக்கிற ஒரு பேஷனுக்காக தான் வந்து இன்னும் நடிச்சிட்ருக்கார். அவரால் வந்து இப்போவும் அழகாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுது பாருங்கள். ஸோ நமக்கு வந்து போர் அடிக்குதா, அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னாலும் நமக்கே வந்து தோண ஆரம்பிக்கும், எதுக்கு தலைவா அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். பட் ஆனால் நமக்கு இன்னும் வந்து அந்த என்ஜாய்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. உண்மையில் இந்த வீடியோ வந்து தெறிக்க விடுற வீடியோவாக இருந்தது. இதோட படத்தோட டைட்டில் வந்து கூலி அப்படின்னு வச்சுருக்காரு. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தெறிக்க விடுவார்னு நினைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக ஒரு கோல்டு ஸ்மக்லிங் பற்றியான ஒரு சப்ஜெக்ட் தான். அது பீரியடில் நடக்கிற சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு போகலாம். அதுக்காக தான் பிளாக் அண்ட் ஒயிட் காமிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அது ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் உள்ளே வச்சுருப்பார். ஸோ தலைவர் ஃபுல்லாக இது மாதிரி நெகட்டிவ்
செகண்டரி ரோல் தான் ஃபுல்லாக பண்ண போகிறாரா, இல்லை வந்து பாதியில் மாறுவாரா, இல்லை வேற ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ணுறாரா அப்படிங்கிறத இப்போதைக்கு நமக்கு வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. பட் இதில் வந்து பார்த்த வரைக்கும் தெரியுது கோல்டு ஸ்மக்லிங்கை பற்றி ஹேண்டில் பண்ண போகிறாரு. தலைவர் தான் அங்கே வந்து கெத்தாக இருக்க போகிறாரு. எவனுக்குமே பயப்பட போகிறதில்ல. அசால்ட்டாக அந்த டைலாக்ஸ்லாம் இப்போவே இந்த வெறும் டீசர்லேயே 4-5 டைலாக் வந்துச்சுங்க. அதை சோறுண்டு சுகமுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் ஸ்டைல்லே பேசுகிறாரு பாருங்க. என்ன நடந்தாலும் சரி இன்பத்தை விட்டுறாது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அதுக்கு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனையும் வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி தள்ளி போடு, எப்போவுமே சந்தோஷமாக இரு அப்படின்னாங்க தான் இதில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, எனவே இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் என்ன இந்த வீடியோ பற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இது போல் இன்னொரு ரியாக்ஷன்லேயோ இல்லை இன்னொரு வீடியோலையோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.